Hello students, 11th ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 4000க்கு மேலே போயிருக்கு, 5000 ரீச் ஆக போகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இம்பார்ட்டன்ட் வீடியோவோட தமிழ் வீடியோ தான் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு நல்ல சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து இம்பார்ட்டன்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ மற்ற சப்ஜெக்ட்டுமே வந்து வேகமாக கொஞ்சம் ரீச் ஆகிற மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ 10th 12th காட்டிலும் 11th வந்து நிறையவே சப்போர்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்கும் இந்த நேரம் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இதே மாதிரி கண்டிப்பாக கடைசி வரையும் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு உங்களோட 12th படிப்பு வரையும் கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ்லாம் வந்து படித்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th மார்க்ஸ் பிக்கப் ஆயிருக்கு, நான் இப்போ 11th வந்திருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் வந்து பெரிய பாராட்டுக்கள். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம சொன்ன கொஸ்டின்ஸ் படிச்சே வந்து நான் கிளாஸ் டாப்பராக இருந்தேன், என்னோட கிளாஸ்லேயே நான் தான் ஃபர்ஸ்ட் மார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்து, அந்த கமெண்ட்டை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறீங்க. யாரெல்லாம் வந்து நம்ம சேனலை பார்த்து மார்க்ஸ் பிக்கப் ஆயிருக்கு, என்னென்ன சப்ஜெக்டில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்தந்த வீடியோக்கு கீழே, அதாவது நீங்கள் எந்த சப்ஜெக்ட் நல்லா பிக்கப் ஆனீங்களோ அந்த சப்ஜெக்ட்க்கு கீழே, அந்த வீடியோஸ்க்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நான் இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ண வேண்டாம். நீங்கள் வீடியோஸில் கமெண்ட் பண்ணால் நியூவாக வந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சொன்னது புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் செல்லங்களா, லைக் பண்ண மறந்துடுறீங்க குட்டிங்களா, ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம கல்வி விஜய் சேனல்ல தரமான வீடியோஸ் தான் போடுவோம். ஒவ்வொரு பிள்ளைங்களும் என்னோட பிள்ளைங்களா நினைச்சு ஃபீல் பண்ணி ஒவ்வொரு எக்ஸாம்ஸ்க்கும் நல்ல மார்க்ஸ் கிடைக்கணும் பிள்ளைங்களுக்குன்னு என்னால் முடிஞ்ச வரையும் 100% எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன். ஸோ ஏனோ தானே வீடியோ போடுறதில்ல. நேற்று ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு போட்டிருக்கோம், இன்னைக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் போடுவோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? போர்ஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஃபர்ஸ்ட் 5 சாப்டர் இருக்குது. ஸோ உங்களுக்கு செகண்ட் சாப்டரே வந்து யூனிட் 1 யூனிட் 2 2 இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 சாப்டர் கிட்ட வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே வந்து 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன, 5 மார்க்ஸ் என்ன, நான் சொல்லக்கூடிய கொஷின்ஸ் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக வந்து வித் சாய்ஸில் நீங்கள் சென்ட மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் மிட் டேர்மில். இது வந்து நான் சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் மிட் டேர்ம் மட்டும் கிடையாது, குவார்டர்லி, ஆஃபர்லி, பப்ளிக் எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்த்துருவோமா? லெசன் 1ல் கம்ப்யூட்டர் சயின்ஸோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் பார்த்துருவோம் பிள்ளைங்களா. செக்ஷன் பியில் எடுத்துக்கோங்க. 2 மார்க்ஸில் question number 1 what is a computer, question number 2 distinguish between data and information, question number 3 what are the components of a CPU, question number 4 what is the function of a ALU, question number 5 write the function of control units, question number 6 what is the function of memory. இந்த 6மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் 7th 8th முடிஞ்சால் டாப்பராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க பாருங்கள். ஏன்னா எல்லா கொஷின்ஸுமே வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ மேக்ஸிமம் ஸ்லோலான 6 கொஷின் படிக்க பாருங்கள். அடுத்து 3 மார்க்ஸில் செக்ஷன் சியில் பார்த்தீங்கன்னா question number 1 what are the characteristics of a computer, question number 2 write the application of computer, question number 3 what is an input device, give 2 examples, question number 5 differentiate optical and laser mouse, question number 6 write short notes on impact printer. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின். வெரி வெரி இம்பார்ட்டன்ட்னா 156 பார்த்துக்கோங்க. 3 மார்க்ஸில் 156 பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது டீட்டெயிலில் வந்து 3 கொஷினுமே இம்பார்ட்டன்ட்னா ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க கொஷின் நம்பர் 2 and 3 டிஸ்கஸ் த வேரியஸ் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டரும், எக்ஸ்பிளைன் த ஃபாலோயிங் இங்க்ஜெட் பிரிண்டர், மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், பார்கோட், கியூஆர் கோட் ரீடர். அதை நல்லா பார்த்துக்கோங்க. டாப்பர்ஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் அ கம்ப்யூட்டர் வித் நீட் டயக்ராம், இதையும் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசனில் எப்பவுமே கொஞ்சம் மேக்ஸிமம் நிறைய கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ அதனால் தயவு செஞ்சு எல்லா கொஷின்ஸும் படிக்க பாருங்கள். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு குருவினாக்கள் 2 மார்க்ஸில் பாருங்கள். கணிப்பொறி என்றால் என்ன, தரவு மற்றும் தகவல் வேறுபடுத்துக, மையச் செயலகத்தின் பகுதிகள் யாவை, கணித ஏரணச் செயலகத்தின் செயல்பாடு யாது, கட்டுப்பாட்டகத்தின் செயல்களை எழுதுக, நினைவகத்தின் செயல்பாடு யாது. இது வந்து ஸ்லோ லேர்னர்ஸ், இதை மட்டும் படிங்க. டாப்பர்ஸாக இருக்கவங்க 17 and 18 படிக்க பாருங்கள். சரிங்களா? 3 மார்க் கொஷின் சிறுவினாக்களில் பார்த்தீங்கன்னா கணிப்பொறியின் தன்மைகள், கணிப்பொறியின் பயன்பாடுகள், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். உள்ளீட்டு சாதனம் என்றால் என்ன, 2 எடுத்துக்காட்டு தருக, அது பார்த்துக்கோங்க. அடுத்து 5th ஒன் இல்லை, 19 20 21 23 ஒளியியல் சுட்டி மற்றும் லேசர் சுட்டி வேறுபடுத்துக. அதுக்கடுத்தது
தட்டல் வகை அச்சுப்பொறியை பற்றி சிறு குறிப்பு வருக. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ஸோ முடிஞ்ச வரையும் 19th கொஷினும் 23யும் 24ம் இமீடியட்டாக படிக்க பாருங்கள். அது எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. நெடுவினால பாருங்கள், உங்களுக்கு 28th கொஷின் 29 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கணிப்பொறியின் பல்வேறு தலைமுறைகள். அடுத்தது பின்வருவனவற்றை விளக்குங்கள். மை பீச்சு அச்சுப்பொறி, பல்லுடக படவெழுத்தி, பட்டை குறியீடு, QR குறியீடு படிப்பான். இதெல்லாம் 27th கொஷின், ஒரு கணிப்பொறியின் அடிப்படை பாகங்களை தெளிவான விளக்கப்படத்துடன் விளக்குக. இது வந்து டாப்பர்ஸாக இருக்கவங்க இதை படிச்சுக்க பாருங்க. ஸ்லோ லேர்னர்ஸுமே வந்து இது 3மே படிச்சிங்கன்னா சூப்பர் தான். ஏன்னா எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கேட்பாங்க. சரிங்களா? செகண்ட் லெசனில் உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இருக்குது. ஸோ இது பார்ட் 1ஓட லெசன்ஸில் இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. செக்ஷன் பியில் 2 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1 வாட் இஸ் டேட்டா, வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஷின் நம்பர் 2 ரைட் த ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட் ப்ரொசீஜர். அடுத்து தேர்ட் கொஷின். இது 3மே இம்பார்ட்டன்ட். இந்த இயர் பார்த்தீங்கன்னா 4th and 5th படிச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க ஃபர்ஸ்ட் 3 கொஷின்ஸ் படிச்சுக்கோங்க. டாப்பர்ஸ் மொத்தமே படிங்க. அடுத்து 3 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1 வாட் இஸ் ரேடிக்ஸ் ஆஃப் அ நம்பர் சிஸ்டம், ரைட் நோட் ஆன் பைனரி நம்பர் சிஸ்டம். கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 5 ஆடு அந்த சம் ஏபின்னு இருக்கு இல்லையா, அதை நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 2 ஃபைண்ட் ஃபர்ஸ்ட் காம்ப்ளிமெண்ட், செகண்ட் காம்ப்ளிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த கொஷின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், டெசிமல் நம்பர். அடுத்து தேர்ட் ஒன் ஆட் அந்த சப்ஜெக்ட். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அந்த தேர்ட் கொஷின் கண்டிப்பாக இந்த ஒரு சம் கொடுத்துருவாங்க. ஓகே, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. தரவு என்றால் என்ன? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். செகண்ட் கொஸ்டின் 1 நிரப்பு முறைக்கான வழிமுறைகளை எழுதுக. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் இருநிலை எண்ணாக மாற்றுக இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. டாப்பராக இருக்கவங்க 4th and 5th பார்த்துக்கோங்க 2 மார்க்ஸில். சிறுவினாக்களில் வந்து கொஸ்டின் நம்பர் 1 எண்முறையில் அடிமானம் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக. கொஸ்டின் நம்பர் 2 இருநிலை எண்முறை குறிப்பு வரைக, வெரி இம்பார்ட்டன்ட். 5th ஒன் கூட்டு. அந்த ஆ அல்லது ஆ இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஆ அல்லது இல்லை, ஆவும் 2 கணக்குமே நல்லா பார்த்துக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டாப்பராக இருக்கவங்க இந்த 4th கொஸ்டினுமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெடுவினால பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2வும் கொஸ்டின் நம்பர் 3யும் இம்பார்ட்டன்ட். அதில் கொஸ்டின் நம்பர் 3rd கொஸ்டின் வெரி 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 இம்பார்ட்டன்ட். செகண்ட் லெசனோட செகண்ட் பார்ட் பாருங்க. இதில் வந்து உங்களுக்கு 2 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 1 வாட் இஸ் பூலியன் அல்ஜிப்ரா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 இம்பார்ட்டன்ட். ரைட் த அசோசியேட்டிவ் லாஸ். டாப்பராக இருக்கவங்க 5th கொஸ்டினுமே பார்த்துக்கோங்க. வாட் ஆர் டிரைவ்டு கேட்ஸ். ஓகே, ஸோ 5th வந்து வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் சியில் 3rd கொஸ்டின் ரீசன் அவுட் ஒய் த அந்த கொஸ்டின் NAND NAND ஆர் NOR கால்ட் யூனிவர்சல் கேட்ஸ், அது பார்த்துக்கோங்க. அடுத்து 4th ஒன் ட்ரூத் டேபிள் பார்த்துக்கோங்க. 5th ஒன் டிமார்கன்ஸ் லா. இது 3மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா 3 டீட்டெயில் இருக்கு இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் டீட்டெயிலும் 3rd டீட்டெயிலும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பிளைன் த ஃபண்டமெண்டல் கேட்ஸும் எக்ஸ்பிளைன் த டிரைவ்டு கேட்ஸும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதில் செகண்ட் கொஸ்டின் வந்து டாப்பர்ஸ் மட்டும் செகண்ட் கொஸ்டின்ஸும் படிக்க பாருங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ அதுக்கடுத்தது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. பார்ட் 2 பார்த்துக்கோங்க. செகண்ட் லெசனில் பார்ட் 2 உங்களுக்கு 2 மார்க்ஸில் பூலியன் இயற்கணிதம் என்றால் என்ன. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 4 தொடர் விதிகளை எழுதுக. அதுக்கடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 தருவிக்கப்பட்ட வயல்கள் என்றால் என்ன, அதையும் படிச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ஸ் அது. ஸோ டாப்பராக இருக்கவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் படிங்க. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 3, 4, 5 இந்த 3மே படிங்க. சரிங்களா? புதுமை வாயில்கள் என்று அழைக்கப்படுவன் என்ன, அடுத்தது மெய்ப்பட்டியல், அடுத்தது டிமார்கன் தேற்றங்கள், இது 3மே இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்தவரையும் கொஸ்டின் நம்பர் 1ம் கொஸ்டின் நம்பர் 3யும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா டாப்பராக இருக்கவங்க படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் சாப்டர் 3 எடுத்துக்கோங்க. சாப்டர் 3ல வந்து 2 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 2 வாட் இஸ் அன் இன்ஸ்ட்ரக்ஷன் இம்பார்ட்டன்ட். 3rd ஒன் வாட் இஸ் அ ப்ரோக்ராம் கவுண்டர். அடுத்து 4th கொஸ்டின் வாட் இஸ் HDMI இம்பார்ட்டன்ட், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸில் கொஸ்டின் நம்பர் 2 வெரி இம்பார்ட்டன்ட். கிளாசிஃபை த மைக்ரோ ப்ராசஸஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ் ஆஃப் த டேட்டா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4 டிஃப்ரென்ஷியேட் PVROM அண்ட் EPROM. நெக்ஸ்ட் 5th கொஸ்டின் இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து 6th ஒன் இம்பார்ட்டன்ட். டிஃபரன்ஷியேட் CD அண்ட் DVD. சரிங்களா? 5th ஒன் ரைட் த
interfaces and ports available in computer. So இதை நல்லா பார்த்துக்கோங்க. டீட்டெயில் செக்ஷன் டியில் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டீட்டெயில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டரிட்டிஸ் ஆஃப் அ மைக்ரோ ப்ராசஸர். ஸ்லோ லேர்னர்ஸாக இருக்கவங்க தயவு செஞ்சு இந்த ஃபஸ்ட் டீட்டெயில் மிஸ் பண்ணிடாதீங்க. 100% வெரி இம்பார்ட்டன்ட். அதே சேம் ஃபோர்த் டீட்டெயில். இந்த லெசனில் இந்த 2 டீட்டெயில் 100% கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கொஷின் கண்டிப்பாக வந்துடும். கன்ஃபார்ம் எல்லாரும் படிச்சுக்கோங்க. கொஷின் நம்பர் 1, கொஷின் நம்பர் 4 எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் ROM. சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருவோம். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 2 அறிவுறுத்தல் என்றால் என்ன, கொஷின் நம்பர் 3 நிரல் கவுண்டரல் என்றால் என்ன, அடுத்து EPROM உள்ள தரவை எவ்வாறு அழிப்பாய், 5th கொஷின் இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி ஈல 2 மார்க் கொஷின்ஸ் 3 மார்க் கொஷினில் கொஷின் நம்பர் 2 தரவின் அளவை பொறுத்து நுண்செயலியை வகைப்படுத்து. அடுத்து கொஷின் நம்பர் 4 PROM EPROM வேறுபடுத்துக. கொஷின் நம்பர் 5 கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் இடைமுகம் மற்றும் தொடர்பு முகங்களை எழுதுக. அதுக்கடுத்தது கொஷின் நம்பர் 6 CD மற்றும் DVDயை வேறுபடுத்துக. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். அடுத்து பகுதி ஈல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஷின் நம்பர் 1 நுண்செயலியின் பண்பு கூறுகளை விளக்குக. கொஷின் நம்பர் 4 ROM-இன் வகைகளை பற்றி விளக்கமாக எழுதுக. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஃபோர்த் லெசனில் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 6 கொஷின்ஸ் இருக்கு. அந்த 6 கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 1 லிஸ்ட் அவுட் எனி 2 users of operating system இம்பார்ட்டன்ட். செகண்ட் ஒன் வாட் இஸ் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். தேர்ட் ஒன் GUI. ஃபோர்த் ஒன் வாட் ஆர் த செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் ஒன் மல்டி ப்ராசஸிங். இந்த 5மே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, டாப்பராக இருக்கவங்க இந்த 6மே படிக்க பாருங்க. ஓகே, ஸ்லோ லேர்னர்ஸ் ஃபஸ்ட்டு 5 கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் சியில் 3 மார்க் கொஷின்ஸில் கொஷின் நம்பர் 1 வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் டைம் ஷேரிங் ஃபீச்சர்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஷின் நம்பர் 2 லிஸ்ட் அவுட் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதை நல்லா படிங்க. நெக்ஸ்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அலாங் வித் இட்ஸ் அட்வான்டேஜஸ். தேர்ட் கொஷின் எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அலகரதம் இன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ இந்த 2 கொஷின் மட்டும் படித்தா போதும். ரெண்டுமே வெரி 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 இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோர்த் லெசனுக்கான 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் கொஷின் நினைவக மேலாண்மையின் நன்மைகள் ஏதேனும் 2 கூறுக. பல பயனர் இயக்க அமைப்பு என்றால் என்ன, GUI என்றால் என்ன, பாதுகாப்பு மேலாண்மையின் நன்மைகள் யாவை, பல் பணியாக்கம் என்றால் என்ன. ஸோ இந்த 5மே நல்லா படிங்க. டாப்பராக இருக்கவங்க 6th கொஷின்ஸும் பார்த்துக்கோங்க. கணிப்பொறியில் பயன்படுத்தப்படும் வெவ்வேறு இயக்க அமைப்புகள் யாவை. ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ முடிஞ்சால் அதை ட்ரை பண்ணி எல்லாருமே படிக்க பாருங்க. அடுத்து 3 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 நேரம் பகிர்தல் இயக்க அமைப்பின் நன்மைகள் மற்றும் தீமைகள் இம்பார்ட்டன்ட். அடுத்து கொஷின் நம்பர் 2 இயக்க அமைப்பின் முக்கிய சிறப்பியல்புகள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டீட்டெயிலை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் கொஷின் பரவல் இயக்க அமைப்பின் கருத்துரு பற்றி விளக்குக, மேலும் அதன் பயன்பாடுகள் யாவை. தேர்ட் கொஷின் இயக்க அமைப்பின் செயல் மேலாண்மை நெறிமுறைகள். இந்த 2 டீட்டெயிலுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் 5th லெசன் இங்கிலீஷ் மீடியத்துக்கு நோட் பண்ணிக்கோங்க. 2 மார்க் கொஷின்ஸில் ஒரு ரெக்வஸ்ட் பிள்ளைங்களா உங்கள் கையில் வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பேசினாலும் சரி எண்டிங்கில் பேசினாலும் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால தான் இடையில சொல்கிறேன். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பார்க்குறவங்க ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வீடியோ போடுறோம், ஆனால் வீடியோக்கு ரீச் இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒரு லைக் கூட கொடுக்க மறந்துடுறீங்க. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆன்டி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குன்றவங்க என்னோட உழைப்புக்காகவாச்சும் ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் போட்ட வீடியோஸே நிறைய பேர் வந்து போட சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ரெக்வஸ்ட் பண்ணி சொல்கிறேன், முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எல்லா வீடியோஸும் பார்க்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கணும், 11th வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, சேஃப்டி தான் 100%. அதே போல் 11th பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பார்க்கலாம். 11th தமிழோட புக் பேக் ஆன்சர்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், அதோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பார்த்து வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எந்த ஒரு வீடியோ வந்தாலும் ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ என்ன கொஷின்ஸ் பார்த்துருவோமா? 5th லெசனில் ஃபர்ஸ்ட் கொஷின் வாட் இஸ் நவுன் ஆஸ் மல்டி டாஸ்கிங். அடுத்து கொஷின் நம்பர் 2 வாட் ஆர் கால்டு ஸ்டாண்டர்ட் ஐகான்ஸ். தேர்ட் ஒன் டிஃபரன்ஷியேட் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ். ஃபோர்த் ஒன் டிஃபரன்ஷியேட் சேவ் அண்ட் சேவ் அஸ் ஆப்ஷன்.
ஸோ இந்த 4மே இம்பார்ட்டன்ட். அதே போல் 2 மார்க்ஸில் கொஷின் நம்பர் 1 3 மார்க்ஸில் வாட் ஆர் த ஃபங்க்ஷன் ஆஃப் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இம்பார்ட்டன்ட். ரைட் யூ நோட் ஆன் ரீசைக்கிள் பின் இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது 5th கொஷின் டிஃபரன்ஷியேட் காப்பி அண்ட் மூவ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். செக்ஷன் டியில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 1 explain the versions of Windows operating system important. Question number 2 explain the different ways of finding a file or folder important. Next தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 5th லெசனோட இம்பார்ட்டன்ட் பார்த்துடலாம். குருவினாக்களில் கொஷின் நம்பர் 1 பல் பணியாக்கம் என்றால் என்ன. கொஷின் நம்பர் 2 செந்தர பணிக்குறி என்றால் என்ன. கொஷின் நம்பர் 3 கோப்பிற்கும் கோப்புரைக்கும் உள்ள வேறுபாடு யாது. கொஷின் நம்பர் 4 சேவ் மற்றும் சேவ் ஆஸுக்கும் உள்ள வேறுபாடு யாது. வேறுபாடு இல்லை, வேறுபாடு யாது. 5th ஒன்னும் முடிஞ்சா படிக்க பாருங்க டாப்பரா இருக்கவங்க. 3 மார்க் கொஷின்ஸ்ல கொஷின் நம்பர் 1 விண்டோஸ் இயக்க அமைப்பின் செயல்பாடுகள் யாவை. கொஷின் நம்பர் 2 மறுசுழற்சி பெட்டியை பற்றி ஒரு குறிப்பு வரைக. அடுத்து 5th கொஷின் வெட்டுதல் மற்றும் நகலெடுத்தலுக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை. ஸோ 1 to 5 இதை நல்லா பார்த்துக்கோங்க. டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் விண்டோஸ் இயக்க அமைப்பின் பல வகையான பாதிப்புகளை பதிப்புகளை விவரி. செகண்ட் ஒன் ஒரு கோப்பு அல்லது கோப்புரையை தேடி கண்டுபிடிக்கும் பல்வேறு வழிமுறைகளை விளக்குக. இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ நான் சொன்ன கொஷின்ஸை படிச்சிங்கனாவே 1 மார்க் கொஷின்ஸ் படிச்சிட்டிங்கனாவே அழகாக ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ கம்பல்சரியுமே நம்ம சொன்ன கொஷின்ஸ்லேருந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு ரீச் நிறைய வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பார்க்குற வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.